ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜார்க்கண்டில் மேளா எப்பவும் பார்க்குறதா நம்ம அப்படி நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது ஆதிவாசி மக்களோட மேளா. நீங்கள் எப்பவும் பார்க்குற மேளா மாதிரி இருக்காது. இது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆதிவாசி மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இடத்துக்கு வந்துட்டோம். லைட்டிங் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா அந்த ரெட் கலரில் லைட்டெல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் ஆதிவாசி மக்களோட கோயில். இந்த கோயிலை பேஸ் பண்ணி தான் இந்த மேளாவே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு விசிறி, ஒரு மரம், அதில் கூட வந்து அவ்வளோ அழகாக கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே இந்த கடை தான் வந்து பேஸே. அவ்வளோ கடைகள் இருக்குது. ஏன்னா மரம், கூடை, அம்பு கூட வச்சுருக்காங்கங்க. சொல்லப்போனால் இங்கேயும் பாருங்கள், இன்னொரு கடை போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னா, இவங்க நாளைக்கு பூஜை பண்ணும்போது இந்த புது மரத்தையும் கூடையும் வச்சு தான் பூஜை பண்ணணும். இவங்க வந்து ஆதிவாசி மக்கள். இவங்க வந்து சாமிக்காக ஏதோ வந்து செஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட ரிச்சுவல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதாங்க பேசிக். இந்த கோயில் வந்து உள்ளே வந்து சிவன் இருக்கார். எல்லோரும் பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லோ கலர் சாரீ தான் அதிகம். எல்லோ ரெட்டு அதுதான் வந்து இவங்களோட கோடு, சாரி கோடு. அது போட்டுட்டு தான் வந்து இங்கே பூஜைக்கு வருவாங்க. எங்கள் பாப்பா வந்தால் அவளும் பெல் அடிக்கணும்னு ஆசைப்பட்டா. சரி, அவளையும் பெல் அடிக்க வச்சாச்சு. உள்ளே இருக்கிற சிவனோட பேர் வந்து பினோத் பிஹாரி மகாதேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, ஜார்க்கண்டில் பத்லாபாரி அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. இங்கே முழுக்க முழுக்க ஆதிவாசி மக்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. கோயிலை விட்டு வெளியில் வந்தோன்னா அவ்வளவு ஆதிவாசி மக்கள் பாய் போட்டு அழகாக இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்காங்க. ஏன் இவங்க ஸ்டே பண்ணுறாங்கன்ற பேக் ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். போன வருஷம் இதே டேட்டில் வந்து இதே மாதிரி இங்கே மேளா பூஜை எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். அந்த டைமில் அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அது நடந்துடுச்சுன்னா, இந்த தடவை வந்து அடுத்த வருஷம், அதாவது போன தடவை வேணுனது நடந்துடுச்சுன்னா, இந்த வருஷம் வந்து பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது. அதில் குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு நைட்டு முழுக்க இங்கே தங்குவாங்களாம். ஸோ அப்போ எவ்வளோ பேர் வேண்டுனது நடந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ கூட்டம் அல்லது கோயிலை சுற்றி பாய் போட்டு நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, புதுசாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உள்ளே நுழையும் போதே எனக்கு வந்து எல்லாமே புதுசாக தான் தோணுச்சு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லாமே மண் கப்பில் தான். ஒரு கப் டீ வந்து 10 ருபீஸ். வாசனை வந்து அப்படி இழுத்துச்சு. ஏலக்காய் டீ வாங்கியிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் ஒரு கப் டீயோட விலை என்ன, எந்த மாதிரியான கப்பில் தராங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீயை குடிச்சிக்கிட்டு எனர்ஜியை ஏற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு மேலாவை போய் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்வீட் கடையில் இருக்க நிறைய ஸ்வீட்டோட பேர் வந்து கோஜா அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சொல்லவா வேணும், பசங்களுக்காக காரு, பொம்மைகள் அதெல்லாமே நிறைய இருந்துச்சு. இங்கே வந்து வேர்க்கடலை அதெல்லாமே கொஞ்சம் விற்றுட்ருந்தாங்க. அடுத்தது இந்த தெரு முழுக்க வந்து ஸ்வீட் கடை தாங்க. ஆனால் என்னென்னா அப்படியே ரெட் கலரில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபுட் கலர் கலர்ந்து வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். நிறைய ஸ்வீட் கடை பாருங்கள். அது என்னவோ அவங்களுக்கு ரெட் கலரில் இருந்தால் தான் ஸ்வீட் நல்லாயிருக்கும்னு ஒரு மைண்ட் செட்டாக என்னன்னு தெரியல. சுட சுட ஜிலேபி எல்லாமே போட்டுட்ருக்காங்க. சுட சுட ஜிலேபி வேணும்னா வாங்கி சாப்பிட்லாம். பட் ஆனால் இந்த கோஜா அப்படின்ற ஸ்வீட் மட்டும் வந்து நல்லா ரெட்டிஷ் கலரில் நிறைய டைப்பில் இருக்குது. பட் அந்த ரெட் வந்து அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய கடையில் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த கடையில் கூட இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மந்தார், அப்புறம் வந்து கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஆதிவாசி மக்களோட பழமையான கருவிகள், இசைக்கருவிகள். அதெல்லாம் தாண்டி வந்தோன்னா ஆஸ் யூஷுவல் நிறைய வந்து டாய்ஸ் கடைங்க தாங்க. ஏன்னா பசங்க கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நிறைய டாய் கடைகள். இங்கே பார்த்தீங்களா, பீங்கான் கப்புகள் நிறைய வச்சுருந்தாங்க. விலை கம்மியாக கிடைக்கும் இங்கே. ஒரு கப்போட விலை கேட்டால் 10 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நிறைய கம்மல் வச்சுருந்தாங்க. இதில் எல்லா கம்மலும் எது எடுத்தாலும் 30 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிறைய கொரியன் இயரிங்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அடுத்தது நிறைய சாஃப்ட் டாய்ஸ் போட்டிருந்தாங்க. இதில் எது எடுத்தாலும் 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 50 ரூபாய்க்கு என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க. எந்த பேக் எடுத்தாலும் 100 ரூபான்னு சொல்லி போட்டிருந்துச்சு. நல்லா ஜிகுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. பேக் எல்லாம் நிறைய பேர் வந்து இங்கே வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த உள்ளன் த்ரெட்டில் பண்ணி ரவுண்டாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பூஜை பொருள் எடுத்துகிட்டு போகிற தட்டு மேலே மூடி எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் டோர் ஹேங்கிங்ஸ் அது எல்லாமே வச்சுருக்காங்க. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸு அது எல்லாமே வச்சுருக்காங்க.
இதுதாங்க ஸ்பெஷலு இங்கே வெஸ்ட் பெங்காலில் குக்குனின்னு சொல்லுவாங்க. பட்டாணியை வேக வச்சு கிரேவி மாதிரி பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் மேலாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே எங்கள் பசங்க இதை வானத்தில் பார்த்துட்டாங்க. அதை விற்கிறவர்கிட்ட போகும்போது கண்டிப்பாக வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் விட்டவுடனே மேலே இருந்து எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதோட விலை வந்து 30 ரூபா சொல்லியிருந்தார். நாங்கள் 2 வாங்கிக்கிறோம், 25 ரூபான்னு கொடுங்கன்னு சொல்லி 2 வாங்கிட்டோம். எப்போவுமே மேலாக்கு வந்தால் இந்த கேமை ட்ரை பண்ணாமல் போனது கிடையாது. ஆனால் எப்போவுமே மொக்கை தான் வாங்கியிருக்கோம், ஒரு தடவை கூட ஜெயிச்சதில்லை. சரி இருந்தாலும் 10 ரூபாய்க்கு 4 ரிங்கு தானே, சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து போட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் எதுலேயும் விழலை. பட் ஆனால் அவங்க கொடுக்குற வலையும் அவ்வளோ குட்டியாக இருக்குது. ஸோ விழுன்னு நம்ம நினைக்க முடியாது, தூரமாக தான் போய் விழுந்துருச்சு. அடுத்தது எங்கள் சின்ன பாப்பா வேண்டிட்டு போட்டால் அவளுக்குமே வந்து விழலை, தள்ளி தான் போய் விழுந்துருச்சு. அடுத்ததாக வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவர் வந்து ட்ரை பண்ணியிருந்தார். எல்லோரும் 100 ருப்பீஸை குறி வச்சு தான் போட்டோம். பட்டு அட்லீஸ்ட்டு சோப்பாச்சும் கிடைக்கும்னு பார்த்தோம், அது கூட கிடைக்கல. ஹஸ்பண்டும் போட்டார், அதுவுமே எதுவுமே கிடைக்கல, வேஸ்ட்டு தான் 10 ருப்பீஸ். பட் ஓகே, எல்லாமே ஒரு ட்ரை தானே. அடுத்ததாக கொஞ்சம் ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ரவுண்டாக வடை மாதிரி, அதை வந்து இங்கே அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் அதிரசம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இவங்க அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 1/4 கிலோ 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. 1/4 கிலோ தான் வாங்கிட்டுருக்கோம். அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பீத்தா, அதுக்கப்புறம் வந்து முராபா அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்வீட் மாதிரி பண்ணுவாங்க, அதுதான் அது இந்த ஒயிட் கலர். அது வந்து 100 கிராம் 20 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இதுவுமே 1/4 கிலோ 50 ரூபா, அதே ரேஞ்சு தான். ஏற்கனவே இந்த அதர்ஸ் வாங்கிட்டோமே, சரி கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ருப்பீஸ்க்கு மட்டும் இந்த முராபா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். ஜிலேபிலாம் பாருங்கள், பக்கத்தில் சுட சுட போட்டு அடுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது இங்கே நிறைய சாமி படங்கள் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இந்த குட்டி குட்டி படங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 20 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக வந்து நிறைய கண்ணாடிகள் வச்சுருந்தாங்க, பெரிய பெரிய கண்ணாடிகள். அதோட விலை வந்து 270 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக இந்த ஏரியா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மூவ் ஆகி வந்தால் அந்த நாய்க்குட்டிங்க தலையசைச்சிட்டு இருக்கிறத பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. யாருக்கெல்லாம் இது பார்க்கும்போது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் அப்படியே அட்ராக்ட் ஆகி ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து கூட வந்தாங்க இல்லையா ஃப்ரெண்டு, அவங்க வந்து இந்த டாக் வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பீஸ் 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரீசனபிளாக தான் தோணுச்சு. அது இருந்த அழகுக்கு 50 ரூபா கொடுக்கலான்ற மைண்ட் செட் வந்து உங்களுக்கும் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தோணும். எனக்கு தெரிஞ்சு வீடியோவில் பார்க்கும்போதே தோணுன்ட்டு நினைக்கிறேன். நானுமே அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், எங்களுக்கு ஒன்று, அப்புறம் எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு ஒன்றுன்னு 2 வாங்கிட்டேன். அது இருந்த அழகு என்னை மயக்கிடுச்சு. 100 ரூபாய்க்கு நாங்கள் 2 வாங்கிட்டோம். இந்த விலை இந்த நாய் பொம்மைக்கு கொடுக்கலாமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். கார்லலாம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் கடைக்கிட்ட வந்தோம். பசங்க இந்த கடையை விட்டு நகரவே இல்லை, ஐஸ்கிரீம் வாங்கி தந்து தான் ஆகணும்னு ஒரே தொல்லை. பட் ஆனால் இந்த லோக்கல் ஐஸ்கிரீம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாலாம் இருக்காது. பட் என்ன பண்ணுறது, பசங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம், அடம் பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தோம். ஒரு ஐஸ்கிரீம் வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். சாக்கோபார் ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருந்தோம். அங்கே பார்த்ததுலேயே இதுதாங்க சூப்பரான ஏரியா. எல்லாமே இரும்பு பொருட்கள், அது எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு, கையிலேயே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இவங்க ஆதிவாசி மக்கள்ன்றதால அம்பெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இதை வச்சு வேட்டையாடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, இதோட பர்பஸ் என்னன்னு தெரியல. நான் வெளியில் வந்து கேட்டப்போ இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க, அதுக்கானது. இது ஒரு அம்பு வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் மேலே விட்டு வெளியில் வந்துட்டோம். ஆனால் எவ்வளோ கூட்டம் அள்ளுதுன்னு பார்த்தீங்களா, இந்த முறமும் கூடையும் வாங்கிறதுக்கு. ஏன்னா நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி இவங்க இந்த புது முறம், அதுக்கப்புறம் கூடை, அப்புறம் வில்லு, அம்பு, ஏன்னா இவங்கெல்லாம் ஆதிவாசி மக்கள் இல்லையா, இதெல்லாம் வச்சு தான் அவங்க பூஜை பண்ணணும். இந்த ரெட் கலர் சட்டை போட்டிருக்காரு பாருங்கள், இவர் வந்து அம்பு பார்த்துட்ருக்காரு. அது வந்து ட்ரை பண்ணிலாம் பார்க்குறாரு, ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் வந்து பூஜை பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் விற்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.